ட்ரீம் செல்லர்ஸ் இவங்க. எப்படின்னா 2014 ஆட்சிக்கு வந்தப்போ என்ன சொன்னாங்க, 2030 நாங்கள் ஒரு வளர்ந்த இந்தியாவை காட்டுவோம் சொன்னாங்களா இல்லையா? டெவலப்டு இந்தியா 2030ன்னாங்க. இப்போ என்னங்கிறாங்க, விக்சித் பாரத் 2047ங்கிறாங்க. சொல்றாங்களா? ரைட். அப்போ இவங்க எப்படின்னா நம்மகிட்ட ஒரு கனவை சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க நம்மகிட்ட வரும்போது, ஏங்க கருப்பு பணமே இல்லாத இந்தியாவை 50 நாளில் உருவாக்கும், இல்லை நீ நடு ரோட்டில் தூக்கில் போடுங்கன்னாரு. குறைஞ்சது 50 நேரம் இன்னைக்கு வரைக்கும் தூக்கில் போட்டுருக்கணும் அவர் சொன்னபடி. நமக்கு அந்த ஆசை இல்லை. ரைட். ஒழிச்சிட்டாங்களா கருப்பு பணம் தான்? அது ஏன் தம்பி 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புனாங்க. இன்னைக்கு நம்ம யுனெஸ்கோ ரிப்போர்ட் சொல்லுது 32 லட்சம் வேகன்சிஸ் இருக்குதான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். 32 லட்சம் வேகன்சி யார் உருவாக்கி வச்சிருக்கா? இதெல்லாம் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளில், இந்த கல்வி நிலையங்களில் மட்டும் யுனெஸ்கோ சொல்லுது 32 லட்சம் வேகன்சி. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பண்ணீங்க. இன்னமும் நாங்க அப்படி ஒரு கனவு கண்டோம். வலுவான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு எங்க கிட்ட. யார சொன்னா? அதான் என்ன சிந்தூர்ல காமிச்சானுங்களே வலுவான சிஸ்டம். நீங்களும் நானும் சொல்லல தம்பி. நக்சல்ஸினுடைய அழிவு காலத்துல இருக்கு, டெரரிஸ்ட ஒழிச்சிருக்கோம் அப்படிலாம் யாரை ஒழிச்சிங்க? அந்த 6 பேர் யாரு? எனக்கு அதை சொல்லுங்க. ரைட். நான் இவங்க சொல்றதுக்கு நான் ஆமா போட தயார் தம்பி பாலாஜி. அந்த 6 பேர் யாரு? சுட்ட 6 பேர் எங்க? நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, ஆடா ஒன்றை வந்து சுட்டுட்டு போன 6 பேரையே என்ன பண்ணேன்னு தெரியல, அப்புறம் மொத்தத்தையும் முடிச்சிட்டோம்னா அது என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. நம்ம பிள்ளைங்க 26 பேர் உயிரை எடுத்தவன 6 பேரை நீ நடு ரோட்டில் நிற்க வச்சு சுட்டு போட்டு இவன் தாண்டான்னு சொல்லு, நாங்கள் சல்யூட் கொடுக்கலாம். அவன் 6 பேரே எப்படி வந்தான், எப்படி போனான், எங்கே இருக்கான்னு தெரியலையே, அப்புறம் நான் ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன நியாயம்? நான் கேட்குறேன். மனச்சாட்சி வேணும்ல தம்பி நீங்கள் பேசுகிறதுல. அதை நம்ம கேட்டால் அவங்களுக்கு உடனே நம்ம வந்து இந்திய எதிரிகள் அப்படிம்பாங்க. இல்ல, ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக மோடி மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான தலைவராக நிரூபித்திருக்காருன்னு தான் சொல்றாங்க. யார் சொன்னா? அவர் ஒருத்தர் போதுமே. நம்ம ஆள் ஒருத்தர் இருக்காரு அங்க, உலக ஜாம்பாவான், நம்ம பார் மன்னர் ட்ரம்ப் ஓங்கி ஓங்கில அடிக்கிறான். 3 நேரம் அடிச்சாங்க அந்த மனுஷன். அவர் அடிச்சாரா இல்லையா? நான் சொல்லிதான் நிறுத்தினேன். ஏன் நம்ம 56 இன்ச்சு பேச மாட்டாங்க? யூ கேனாட் கமாண்ட் மீ, ஐ ஹவ் மை ஓன் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரியுமா? இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்திரா காந்தி. அடிச்சு தூக்கி ஒரு நாட்டை தூக்கி கையில் கொடுத்தாங்களே. என்ன கிழிச்சிருக்கீங்க நீங்க?